இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. மனக்குழப்பங்களை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது? சித்தன் அருள் 1801. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். அப்பனே அனைவருக்குமே எம்முடைய ஆசிகளப்பா. அப்பனே நிச்சயம் விருப்பங்கள் பின் மெதுவாயினும் நிச்சயம் பின் நிறைவேறும் என்பேன் அப்பனே நல்ல விதமாக. சில தடைப்பின் தாமதங்கள் இருந்தாலும் நல்விதமாகவே மாற்றம் ஏற்படுவது உறுதியப்பா எம்முடைய ஆசிகளாலும் லோபா முத்திரையின் அருளாலும் கூட. சில வழிகளிலும் கூட மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அப்பனை பின் தூரே எறிந்து விடுங்கள். இடையிடையே மனக்குழப்பங்கள் இவ்வாறு மனக்குழப்பங்களாகவே போய்க் கொண்டிருந்தால் அப்பனே என்ன லாபம்? அப்பனே அம்மனக்குழப்பங்களை எப்படி பின் சந்தோஷமாக மாற்றுவது என்பதையெல்லாம் பின் சிந்தித்து செயலாற்றி மாற்றி அமைத்தால் நிச்சயம் எவ்வாறு மனக்குழப்பம் வந்தாலும் எவ்வாறு துன்பம் வந்தாலும் நிச்சயம் பின் மாற்றிக்கொள்ளலாம் என்பேன் அப்பனே. அதாவது அப்பனே பின் பல வாக்குகளும் யான் உரைத்துவிட்டேன். துன்பத்தை துன்பத்தாலே சமாளிக்கும் திறன் யார் ஒருவன் அமைத்துக் கொள்கின்றானோ அவன் சிறந்த, அதாவது இவ்வுலகத்தில் சிறந்த ஆளாகவே, அதாவது மாமனிதனாகவே பின் படையெடுக்கின்றான் அப்பனே. அதனால்தான் தன்னைத்தானே நல்முறையாக தீட்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு நிச்சயம் துன்பம் அவசியமாகின்றது. உங்கள் வாழ்க்கை இன்பமாகவே இருந்தால் அப்பனே நிச்சயம் ஒன்றும் ஆகாதப்பா. கடைசியில் பார்த்தால் பாதாளத்தில், அதாவது பாழும் கிணற்றில் பின் விழுந்தால் நிச்சயம் பின் எழுந்திருக்க முடியாதபடி அப்பனே அமைத்துவிடும் என்பேன் அப்பனே இன்பம். ஆனால் துன்பம் அப்படி இல்லையப்பா. அப்பனே மீண்டும் பின் கிணற்றில் விழுந்தாலும் அவை பிடித்து இவை பிடித்து கொழு கொம்புகளை பிடித்து அப்படி எப்படியாவது மேலே வந்துவிட முடியுமப்பா. அதனால்தான் அப்பனே இறைவனே சில நேரங்களில் துன்பங்கள் கொடுப்பதுண்டு என்பேன் அப்பனே. மீண்டும் மீண்டும் துன்பத்தைப் போக்கு துன்பத்தைப் போக்கு என்றெல்லாம் இறைவனிடத்தில் நிச்சயம் சென்றால் எவ்வாறப்பா? ஆனாலும் சிரிப்பானப்பா இறைவன். எப்படி எல்லாம் குறுக்கு வழியில் செல்லலாம் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதன். இறைவன் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றான் அப்பனே. நிச்சயம் நேர்மையான நிச்சயம் நல்முறைகள் ஆகவே இறைவனை வணங்கி வந்தாலே நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படுமப்பா. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். ஓம் அகத்தீசாய நமஹ. Om Agatisaya Namaha.